ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ இந்த மாதிரி இணையம் சார்ந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தை அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் இந்த நலவாரியம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2000 தொழிலாளர்களுக்கு ஒருத்தருக்கு தலா 20,000 மானியத்தில் மின்சார வாகனம் வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்படும், உதவி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த தொழிலில், இந்த நலவாரியத்தில் பதிவு செஞ்சு இந்த தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களால் 20,000 ரூபாய் மானியத்தில் வெஹிக்கிளை ஈஸியாக வாங்க முடியும். ரெண்டாவதாக, உங்களுக்கு குழு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, நீங்கள் தொடர்ச்சியாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்னு தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஓய்வறைகள் ஏற்படுத்தக்கூடிய பணிகளை அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்த ஓய்வு கூடங்கள் இருக்கும் அப்படின்னு அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு.